ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்தோடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வாசனை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 3 முழு முந்திரி பருப்பை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குருமாவுக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். காய் கட் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஹோட்டலில் இருக்கிற குருமா மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 1.5 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது குருமாவுக்கு சூப்பரான வாசனை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு லோ ஹீட்லேயே ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாம். காயை நம்ம எப்பயுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போது தான் நம்மளுக்கு கலர் அப்படியே இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சரவணபவன் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.